ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம் நண்பா. இது நம்ம QLA சீபோர்ட் சேனல். கேரளா லாட்ரியோடைய சீபோர்டுக்கான கெஸ்ஸிங் பார்க்க போகிறோம். இன்றைக்கி சனிக்கிழமை 24/1/2026 கருணையா KR 740க்கான கெஸ்ஸிங் கொண்டு வந்திருக்கோம். முடிஞ்ச அளவுக்கு ரொம்ப சிம்பிளாக தான் கெஸ் பண்ணி கொண்டு வந்திருக்கோம். நீங்கள் ஃபுல்லாக பாருங்கள், உங்கள் கெஸ்ஸிங்கோட ஒத்து வந்தால் பயன்படுத்திங்க. ஆனால் நம்ம சேனலை பொறுத்த வரைக்கும் எல்லாருமே வின் பண்ணணும், அதான் நம்ம நோக்கம். இதில் ஏமாத்துறதுக்கோ மறைக்கிறதுக்கோ அல்லது நீங்கள் இதை எடுக்கணுங்கிற எந்த கட்டாயம் கிடையாது. உங்களுக்கு வேணும்னா மட்டும் நீங்கள் பயன்படுத்திக்கலாம். ஒருவேளை எனக்கு கெஸ்ஸிங் எதுவும் பிடிபடலை, எனக்கு சீபோர்டுக்கு டெய்லி ஒரு நம்பர் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலில் மெம்பர்ஷிப் இருக்குது. சப்ஸ்கிரைபர் பட்டன் பக்கத்தில் இருக்குது, ஜாயின் பட்டன் வேணால் மெம்பர்ஷிப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க. நம்ம வீடியோ போட்டாலும் சீபோர்டுக்கு ஒரு நம்பர் டெய்லியும் கொடுத்துக்கிட்டுருக்கோம். எனக்கு டெய்லி சீபோர்டுக்கு ஒரு நம்பர் வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்க நம்ம மெம்பர்ஷிப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க. இன்றைக்கி சனிக்கிழமை, அதனால் நம்ம எப்போதும் போல் சனிக்கிழமை டு சனிக்கிழமை ரிசல்ட் தான் எடுத்து வந்திருக்கோம். இது எல்லாமே சனிக்கிழமை ரிசல்ட்டு. கடைசியாக நம்மளுக்கு போன வாரம் சனிக்கிழமை 745 ரிசல்ட்டு. அதுக்கு முந்தின சனிக்கிழமை பார்த்திங்கன்னா 494, அதுக்கு முந்தின சனிக்கிழமை 167 சொல்லிட்டு இப்படி இது எல்லாமே சனிக்கிழமை டு சனிக்கிழமை ரிசல்ட்டு அந்த ட்ராவுக்கான கெஸ்ஸிங்குள்ளே கொண்டு வந்திருக்கோம். இந்த ட்ராவுடைய எக்ஸ்னு பார்த்திங்கன்னா நம்ம மிஸ்ஸிங் சீல்னு கொண்டு வந்திருக்கோம். ஸோ போன ட்ராவும் நம்ம மிஸ்ஸிங் சீல் தான் போட்டிருந்தோம். இந்த ட்ராவிலையும் நம்ம மிஸ்ஸிங் சீல் தான் கொண்டு வந்திருக்கோம். ஏன்னா 9 ட்ராவுக்கு மேலே வராத நம்பர்ஸை நம்ம மிஸ்ஸிங் நம்பர்ஸாக கொண்டு வருவோம். அப்படி தான் நம்மளுக்கு இந்த ட்ராவ்லையும் நம்மளுக்கு கிட்டத்தட்ட 8 ட்ராவ் ஆயிடுச்சு. ஆனால் ஒரு நம்பர் தான் நிற்கணும். ஆனால் இந்த ட்ராவில் நம்மளுக்கு 2 நம்பர்ஸ் இருக்குது. அதனால் இந்த ட்ராவில் நம்மளுக்கு 2ல் ஒரு நம்பர் வர்றதுக்கு அதிகப்படியே சான்சஸ் இருக்குது. அதனால தான் நான் இதை இந்த ட்ராவுக்கான கெஸ்ஸிங்கில் கொண்டு வந்திருக்கேன். உங்கள் கெஸ்ஸிங்கோட ஒத்து வந்தால் பயன்படுத்திக்கிங்க. இந்த ட்ராவை பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு 8 அல்லது 0ன்னு கிடச்சிருக்கு நண்பா. இதை நம்ம அப்படியே இங்கே எடுத்து எழுதிடலாம். சீபோர்ட் அல்லது ஆல்போர்ட். இந்த மாதிரி மிஸ்ஸிங் சீரியல்ஸ் நம்மளுக்கு வரும்போது மேக்ஸிமம் நம்மளுக்கு சீபோர்டில் வரும். அப்படி இல்லாட்டினா அது ஏபோர்டில் வரதுக்கு வாய்ப்புகள் இருக்கும். ஸோ இது நம்மளுக்கு சீபோர்டு சேனலுங்கிறதுனால நான் சீபோர்டு எடுத்திருக்கேன். வேணுன்னா நீங்கள் ஆல்போர்டில் கூட பயன்படுத்திக்கலாம். 8 அல்லது 0 8 அல்லது 0 இந்த ட்ராவுக்கான நம்மளுடைய சீபோர்டு நம்பர். இந்த 8 அல்லது 0 ஒர்க் அவுட் ஆனால் நம்மளுக்கு பழைய நம்பருங்கிறதுனால பெய்ட்ஸ் வர்றதுக்கு அதிகப்படியே சான்சஸ் இருக்குது. ஸோ பெய்ட்ஸை பொறுத்த வரைக்கும் ஃபஸ்ட்டு 8800, அப்படி இல்லாட்டினா 8008. இதுதான் இந்த ட்ராவுக்கான கெஸ்ஸிங் நம்பர். ஒருவேளை எனக்கு கெஸ்ஸிங் எதுவும் பிடிபடலை, எனக்கு சீபோர்டுக்கு டெய்லி ஒரு நம்பர் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலில் மெம்பர்ஷிப் இருக்குது. சப்ஸ்கிரைபர் பட்டன் பக்கத்தில் இருக்குது, ஜாயின் பட்டன் வேணால் மெம்பர்ஷிப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க. நம்ம வீடியோ போட்டாலும் சீபோர்டுக்கு ஒரு நம்பர் டெய்லியும் கொடுத்துருக்கோம். எனக்கு சீபோர்டுக்கு டெய்லி ஒரு நம்பர் வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்க நம்ம மெம்பர்ஷிப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க. சில நண்பர்களுக்கு பெல் சிம்பிள் பக்கத்தில் இருக்குது, ஜாயின் பட்டன் கட்டாயம் கிடையாது. எனக்கு சீபோர்டுக்கு டெய்லி நம்பர் வேணும்னு நினைக்கிறவங்க நம்ம மெம்பர்ஷிப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த 80 எப்படி வந்துச்சுன்னு இப்போ ரிசல்ட்லேருந்து 1 by 1 பார்த்துடலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சீரியல் நம்பர்ஸை ஃபுல்லாத்தையும் எழுதிடலாம். சீரியல் நம்பர்ஸை பொறுத்த வரைக்கும் பெரிய நம்பர்ஸ்லாம் ஒன்றும் கிடையாது. 1 2 3 4 5 6 7 8 9 0. ஸோ இதுலேருந்து நம்மளுக்கு 8 ட்ராவுக்கு மேலே போயிட்டாலே அது நம்மளுக்கு மிஸ்ஸிங் சீரியலில் தான் எடுத்துக்கிடுவோம். ஸோ அதிகபட்சமாக நம்ம 9 ட்ராண்டு கனெக்ட் பண்ணுவோம். ஆனால் இது எல்லாத்தையுமே நம்ம ஒரு நம்பர் வச்சு தான் கால்குலேட் பண்ணுவோம். ஆனால் இந்த ட்ராவில் நம்மளுக்கு 2 நம்பர்ஸ் இருக்குது. அதனால தான் நான் இதை இந்த ட்ராவுக்கான வீடியோவாக எடுத்துகிட்டு வந்திருக்கேன். நீங்கள் ஃபுல்லாக பார்த்துட்டு உங்கள் கெஸ்ஸிங்கோட ஒத்து வந்தால் பயன்படுத்திக்கோங்க. இப்போ நான் இந்த 733 கொண்டு வந்திருக்கேன். இதில் ரிசல்ட்டுன்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு 7 3 3. ஸோ இந்த இடத்துல உள்ளது நம்மளுக்கு 7 3. அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு 6 6 9 அடிச்சிருக்காங்க. இதில் இருக்கிறது 6 6 9. அப்போது 6 9 புது நம்பர். அதுக்கடுத்து கவனிச்சிங்கன்னா நம்மளுக்கு 146ன்னு ரிசல்ட் வந்திருக்கு. இதில் கவனிங்க 146 புது நம்பர்னு பார்த்தீங்கன்னா 1 4. அதாவது 2 நம்பராக நம்மளுக்கு இறங்குது அந்த ரிசல்ட்லேருந்து. இந்த இதுக்குள்ளே இருந்து நம்மளுக்கு 2 நம்பராக இறங்கிக்கிட்டு இருக்குது. இப்போ அடுத்த ட்ரா கவனிச்சிங்கன்னா 563. இந்த இடத்த பொறுத்த வரைக்கும் 563. இதில் புது நம்பர்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு 5 மட்டும் தான் புது நம்பர். ஏன்னா 3 இங்கே வந்துருச்சு, 6 இங்கே வந்துருச்சு. அப்போ 5 புது நம்பர். இப்போ 4 ட்ரா முடிஞ்சிருக்கு. 4 ட்ராவில் 2 4 6 1 7 நம்பர்ஸ் வந்துருச்சு. ஸோ ஒரே ஒரு நம்பர் மட்டும் தான் பாக்கி இருக்குது. அதாவது நம்மளுடைய இந்த கெஸ்ஸிங் நம்பர் போக மிச்சம் ஒரு நம்பர் அது எதில் வந்திருக்கு அப்படிங்கிறத இப்போ கவனிப்போம். இந்த 563க்கு அப்புறம் இந்த ரிசல்ட் பார்த்தீங்கன்னா 429 இந்த இடத்துல வந்துருச்சு நண்பா. 429 புது நம்பர்னு பார்த்தீங்கன்னா 2. அப்போ 429க்கு நம்மளுக்கு 2 இந்த இடத்துல புது நம்பர். இப்போது 5 ட்ராவுக்குள்ளே நம்மளுக்கு 8 நம்பர்ஸ் முடிஞ்சிருச்சு. இன்னும் 2 நம்பர்ஸ் இருக்குது. அது என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 8 0 தான். இப்போ இதில் கவனிங்க, அடுத்து ரிசல்ட்டை ஃபுல்லாத்தையும் 167. ஸோ இந்த இடம் நம்மளுக்கு நில். அதுக்கடுத்து 494 இந்த இடத்தையும் கவனிங்க நில். அதுக்கடுத்து நம்மளுக்கு
745 இந்த இடத்துல நம்மளுக்கு நெல், அதாவது நெல்லுங்கிறது வந்து 80 80 80. அப்போ இந்த இடத்த பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு 80. இதுதான் இந்த ட்ராவுக்கான கெஸ்ஸிங் நம்பர். நம்ம ஃபார்முட்டி தான் போட்டிருக்கோம், தனிப்பட்டு எந்த நம்பர்ஸுமே கிடையாது. அதே மாதிரி யாரும் ரிசல்ட் கொலையும் குழப்பிக்காதீங்க. இது எல்லாமே நம்மளுடைய சனிக்கிழமை ரிசல்ட்டு, சனிக்கிழமை டு சனிக்கிழமை ரிசல்ட் வச்சு இந்த ட்ராவுக்கான எக்ஸாம் உருவாக்கியிருக்கோம். அப்போ இந்த ட்ராவை பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு 80 தான் சான்சஸில் இருக்குது. இந்த 80 அதோட இங்கே தனிப்பட்டு ஒரு நம்பராக வந்திருக்கிறது வந்து 52 இருக்குது. அப்போ 8052. ஸோ இதை வச்சு கூட நம்ம பெய்ட்ஸ் போடலாம். அப்படி பெய்ட்ஸ் போட்டோம்னா நம்மளுக்கு 8582 0502 இந்த மாதிரி கூட நம்ம பெய்ட்ஸ் போடலாம். ஸோ நான் கீழே ஏற்கனவே எழுதியிருக்கேன். ஸோ ஒருவேளை நீங்கள் ஸ்கிப் பண்ணிட்டு வந்துருந்தீங்கன்னா அதையும் பார்த்துக்குங்க. ஸோ எக்ஸ்ட்ராவாக கிடச்ச நம்பர் இந்த இடத்துல நம்மளுக்கு 52 கிடச்சதுனால நம்ம 52 கூட பெய்ட்ஸாக எடுத்துக்கலாம். ஒருவேளை இதெல்லாமே அதிகப்படியாக நம்பர்ஸாக இருந்துச்சுன்னா நம்ம சேனலில் மெம்பர்ஷிப் இருக்குது, சப்ஸ்கிரைபர் பட்டன் பக்கத்தில் இருக்குது, ஜாயின் பட்டன் வேணால் மெம்பர்ஷிப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க. நான் வீடியோ போட்டாலும் சீபோர்டுக்கு ஒரு நம்பர் டெய்லியும் கொடுத்துக்கிட்டு இருக்கேன். உங்களுக்கு வேண்டாம் நீங்கள் நம்மளுடைய மெம்பர்ஷிப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க. இதுதான் இந்த ட்ராவுக்கான கெஸ்ஸிங் நம்பர். ஃபுல்லாக பாருங்கள். டவுட் ஏதாச்சும் இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். அதில் இந்த ஸ்கிப் பண்ணிட்டு கமெண்ட் பண்ணுறவங்களாம் ஃபுல்லாக பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். இன்றைக்கி சனிக்கிழமை 24/1/2026 கருணையா கையார் 740க்கான கெஸ்ஸிங் பார்த்துருக்கோம். பிடிச்சிருந்துச்சின்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். புதிய நண்பர்களாக இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். டவுட் ஏதாச்சும் இருந்துச்சுன்னா நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஃபுல்லாக பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.